Good morning, students. Here, Professor R. Surendran from Government College of Technology. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பார்க்க போறோம். This is the lecture series for kinematics of machineries for this semester. This is second lecture. So now we are going to discuss about the kinematic chain. So kinematic chain என்னன்னு பார்க்க போறோம். So we are connect the link in a closed loop. First வந்து closed loop form பண்ணணும், closed chain form பண்ணணும். We should connect the different kinematic links in a closed loop. So we have to give the closed chain will be a kinematic chain. The closed chain will be a kinematic chain, so which is able to perform the relative motion. Okay, it may be completely constrained or successfully constrained. The kinematic chain may be completely constrained or successfully constrained, so that it can be used. So that is a example for the kinematic chain. Condition for the kinematic chain, so we should follow some condition. The first condition is L equal to 2p minus 4. L is the number of links, P is the number of pair. So link க்கும் pair க்கும் ஒரு ரிலேஷன் சொல்றாங்க. link வந்து L அப்படினா இது pair P அப்படினா L equal to 2p minus 4 அப்படின்றாங்க. So அது மூலமா நம்ம relation between the number of binary joint and number of links. So joint க்கும் link க்கும் சொல்லும்போது 2j equal to 3l minus 4. 2j equal to 3l minus 4 அப்படின்றது தெரிஞ்சீங்க. இது ஜாயிண்ட்டுக்கும் லிங்க்குக்கும், அது வந்து நம்பர் ஆஃப் லிங்க்குக்கும் பேருக்கும், லிங்க்குக்கும் பேருக்கும் பாத்தீங்கன்னா l equal to 2p minus 4. ஜாயிண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் பைனரி ஜாயிண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 2j equal to 3l minus 4. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த LHS வந்து RHS விட கிரேட்டரா இருந்தா it can be called as locked chain. When LHS is equal to RHS, it is called constrained kinematic chain. So lesser இருந்தா அது unconstrained kinematic chain. Redundant chain, it does not allow any motion of a link relative to other. So motion முடிவு பண்ணல அப்படின்னா, motion பெர்மிட் பண்ணல அப்படின்னா அது பேர் தான் redundant chain. சரி, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா frame இல்ல structure. அப்படின்னா என்னன்னா, if one of the link is redundant chain is fixed, it is known as structure or locked system கூட சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர்னா லாக்டு சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டமா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது பாட்டு ஆடாம செய்யாம இருந்தா அதான் ஸ்ட்ரக்சர். ஸோ தேர் இஸ் நோ 0 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸ்ட்ரக்சருக்கு வந்து 0 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதுல முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுருந்து நோ ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பவர் எனர்ஜி cannot be transmitted. ஃபோர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணோம், ஆனா வந்து எனர்ஜியோ பவரையோ டிரான்ஸ்மிட் பண்ணாது. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0. எப்பவுமே வந்து இந்த நம்ம ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து 0 யாரெல்லாம் ஆவறானோ உன கவனிப்போம். ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 0 ஃபார் ஸ்ட்ரக்சர். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து லெஸ் தென் 0. ஒரு ஸ்ட்ரக்சரை சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம்னா அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து லெஸ் தென் 0வா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் மெக்கானிசம். அப்படி மெக்கானிசம் 2 வகைப்படும். ஒன்னு சிம்பிள் மெக்கானிசம், காம்பவுண்ட் மெக்கானிசம். மெக்கானிசம் கன்சிஸ்ட் ஆஃப் only 4 links. அது வந்து சிம்பிள் மெக்கானிசம். மோர் தென் 4 linksனா அது காம்பவுண்ட் மெக்கானிசம். சிம்பிள் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பார் மெக்கானிசம் சிம்பிள் மெக்கானிசம், அதுல 4 லிங்க் தான் இருக்கும். ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் சிம்பிள் மெக்கானிசம், அதுலயும் 4 லிங்க் தான் இருக்கும். டபுள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் அதுலயும் 4 லிங்க் தான் இருக்கும், அது சிம்பிள் மெக்கானிசம். ஆனா 4 பார் மெக்கானிசம்ல 4மே டேனிங் பேர், 4 லிங்க்ஸுமே வந்து 4 லிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் 4 டேனிங் பேர் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைடர் கேங் மெக்கானிக்ஸ்ல 4 லிங்க்ஸ் இருக்கும், அதுல 3 வந்து டேனிங் பேர், 1 ஸ்லைடிங் பேர். டபுள் ஸ்லைடர் கேங் மெக்கானிக்ஸ்ல 2 டேனிங் பேர், 2 ஸ்லைடிங் பேர். சோ 4 பார் மெக்கானிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா L S P Q அப்படின்னா, இப்போ S plus L less than P plus Q அதை ஒபே பண்ணா அதுதான் கிராஸ்ஹாஃப் லான்னு சொல்லுவாங்க. இப்போ S வந்து ஃபிக்ஸ் பண்ணா it will form the S னா ஷார்ட்டஸ்ட் லிங்க், L னா லாங்கஸ்ட் லிங்க், P and Q ஆர் இன்டர்மீடியட் லிங்க். S ஃபிக்ஸ் பண்ணோம்னா அப்படின்னா நமக்கு என்ன லிங்க், என்ன மெக்கானிசம் கிடைக்கும்னா டபுள் கிராங்க் மெக்கானிசம். எஸ்க்கு ஆப்போசிட் இங்க L இருக்கு, மேபி P இருக்கலாம், மேபி Q இருக்கலாம். ஆனா எஸ்க்கு ஆப்போசிட்ட ஃபிக்ஸ் பண்ணா நமக்கு டபுள் ராக்கர் மெக்கானிசம் வரும். எஸ்க்கு அட்ஜசன்ட், எய்தர் எஸ்க்கு சோத்துகை பக்கம் எந்த லிங்க் இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நமக்கு கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் வரும். ஓகே, when S is fixed டபுள் ராக்கர், L is fixed கிடையாதுங்க. எஸ்க்கு ஆப்போசிட்ல L இருக்கலாம், P இருக்கலாம், Q இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சரிங்களா? அது எஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன ஃபிக்ஸ் பண்றோமோ அது டபுள் ராக்கர் மெக்கானிசம். எஸ்க்கு அட்ஜசன்ட்ல P இருக்கலாம், Q இருக்கலாம், L இருக்கலாம். சோ எஸ்க்கு அட்ஜசன்ட்ல எதை ஃபிக்ஸ் பண்றோமோ அது
கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா, கிராங்க்னா கம்ப்ளீட் ரெவல்யூஷன் மேக் பண்ற லிங்க். அதாவது ஒரு லிங்க் 360 டிகிரி சுத்த முடிஞ்சா அது கிராங்க்னு சொல்லுவோம். 360 டிகிரி கம்மியா சுத்திச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ராக்கர் அப்படி சொல்லுவோம். சோ இன்புட் லிங்க்கும் கிராங்க், அவுட்புட் லிங்க்கும் கிராங்க்னா அது டபுள் கிராங்க் மெக்கானிசம். இன்புட் லிங்க் கிராங்க், அவுட்புட் லிங்க் ராக்கர்னா அது கிராங்க் ராக்கர் மெக்கானிசம். இன்புட் லிங்க்கும் ராக்கர், அவுட்புட் லிங்க்கும் ராக்கர் இருந்தா அது டபுள் ராக்கர் மெக்கானிசம். இந்த லா ஒபே பண்ற எந்த மெக்கானிசம் இருந்தாலும் அந்த மெக்கானிசத்துக்கு கிராஸ்ஹாஃபியன் மெக்கானிசம் பேரு. இந்த லா ஒபே பண்ணலன்னா அது நான் கிராஸ்ஹாஃபியன் மெக்கானிசம் அப்படின்னு பேரு. சோ இந்த கிராஸ்ஹாஃபியன் மெக்கானிசம்ல 3 வகையான மெக்கானிசம் ஃபார்ம் ஆகும். டபுள் கிராங்க், கிராங்க் ராக்கர், டபுள் ராக்கர். நான் கிராஸ்ஹாஃபியன் மெக்கானிசம் ஒரே ஒரு வகை தான் ஃபார்ம் ஆகும். அது வந்து டபுள் ராக்கர் மெக்கானிசம். சோ இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா கப்ளிங் ராடு, பீம் இன்ஜின், வாட்ஸ் இண்டிகேட்டர், கிராங்க் மெக்கானிசம், கிராங்க் ராக்கர் மெக்கானிசம், ராக்கர் மெக்கானிசம். இதெல்லாம் இன்வர்ஷன் ஆஃப் இது இன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிசம்னா என்னன்னா, by fixing different links we can obtain the different mechanism. இப்போ கிராங்க்கு எக்ஸாம்பிள் தான் கப்ளிங் ராடு, கிராங்க் ராக்கருக்கு எக்ஸாம்பிள் வந்து பீம் இன்ஜின், ராக்கருக்கு வந்து வாட்ஸ் இண்டிகேட்டர். சோ இது வந்து எதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்பான், டபுள் கிராங்க் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா அது கப்ளிங் ராட் அப்படின்னு முடிச்சிடணும். கிராங்க் ராக்கருக்கு எக்ஸாம்பிள்னா அது பீம் இன்ஜின், அப்புறம் வாட்ஸ் இண்டிகேட்டர் வந்து ராக்கர். சோ பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மெக்கானிசம் வந்து 2 வகையா பிரிக்கலாம். அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம், எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். சோ மோஷன் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்ராக்சிமேட்டா போச்சுன்னா அது அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். எக்ஸாக்ட்டா நமக்கு கிடைச்சுன்னா அது எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். ஆர்ட் மெக்கானிசமும் ஸ்காட் ரசல் மெக்கானிசமும் எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். அப்ராக்சிமேட் மெக்கானிசம் வந்து மாடிஃபைட் ஸ்காட் ரசல் மெக்கானிசம், வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம், அப்ராக்சிமேட் மெக்கானிசம், அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். இன்வர்ஷன் ஆஃப் ஸ்லைடர் கிராங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுவை வந்து ஃபிக்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் லிங்க் 1 இஸ் ஃபிக்ஸ்டு பண்ணா, லிங்க் 1னா இதான் அந்த ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணா அது வந்து ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின். செகண்ட் இன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், அது வந்து கிராங்க் ஃபிக்ஸ் பண்ணா விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். அதுக்கப்புறம் வந்து கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணா கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிசம், இல்ல ஆசிலேட்டிங் சிலிண்டர் மெக்கானிசம். ஃபோர்த் இன்வர்ஷன் ஸ்லைடர் ஃபிக்ஸ் பண்ணா அது ஹேண்ட் பம்ப் ஆர் புல் இன்ஜின். டபுள் சைடட் கிராங்க் மெக்கானிசத்துல பாத்தீங்கன்னா 3 விஷயம் வரும். அதுல வந்து லிங்க் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணா எலிப்டிக் ட்ராமல், ஸ்லைடர் ஃபிக்ஸ் பண்ணா ஸ்காட்ச் ஓக்கு. தேர்ட் இன்வர்ஷன் வந்து லிங்க் 3 அந்த ஆர்மை ஃபிக்ஸ் பண்ணா ஓல்ட் டைம் கப்ளிங். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.